உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அண்மையில் நடைபெற்ற நீட் தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. அதன்படி 11,21,185 மாணவர்கள் மட்டுமே இந்த ஆண்டு நீட் தேர்வில் தகுதி பெற்றுள்ளனர். கடந்த 2025ஆம் ஆண்டில் 12,36,531 மாணவர்களும் 2024ஆம் ஆண்டில் 13,15,853 மாணவர்களும் தகுதி பெற்றிருந்தனர். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தகுதி பெற்றவர்களின் எண்ணிக்கை 1,10,000க்கும் மேல் குறைந்துள்ளது. இதன் காரணமாக அனைத்து பிரிவினருக்குமான குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண் இந்த ஆண்டு பெருமளவு அதிகரித்துள்ளது. அதன்படி பொது பிரிவுக்கு கடந்த ஆண்டு 144ஆக இருந்த கட் ஆஃப் மதிப்பெண் இந்த ஆண்டு 213ஆக உயர்ந்துள்ளது. ஓபிசி, எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கு கடந்த ஆண்டு 113ஆக இருந்த கட் ஆஃப் இந்த ஆண்டு 177ஆக உயர்ந்துள்ளது. நீட் தகுதி மதிப்பெண்கள் பெர்சன்டைல் அடிப்படையில் கணக்கிடப்படுகின்றன. மாணவர்கள் ஒட்டுமொத்தமாக அதிக மதிப்பெண்களை பெறும்போது தகுதி மதிப்பெண்களின் வரம்பும் தானாகவே உயர்ந்து விடுகிறது. இந்த அதிரடி கட் ஆஃப் உயர்வால் நடப்பாண்டில் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் MBBS இடம்பெறுவதற்கான போட்டி மிகவும் கடுமையாக இருக்கும் என்று கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளனர். நீட் கட் ஆஃப் மதிப்பெண்கள் இந்த அளவிற்கு உயர்ந்திருப்பது நகர்ப்புற மாணவர்களை விட கிராமப்புற மாணவர்களைத்தான் மிகவும் கடுமையாக பாதித்துள்ளதாகவும் கல்வியாளர்கள் கூறுகின்றனர். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.